பாஜக மற்றும் திமுகவோட ரகசிய கூட்டணி மக்களுக்கு தெரிய வர வர திமுகவோட பதட்டம் அதிகமாகிட்டே போகுது. தமிழகத்துல பாஜக எதிர்ப்பு அரசியல் வாக்கு அப்படின்னு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு. இதை வாங்குறதுல திமுக எப்பவுமே முனைப்பு காட்டிட்டே இருக்கும். இதுக்காக களத்துல வர எல்லா கட்சிகளையும் பாஜக பி டீம்னு முத்திர குத்தி தன்னை ஒரு பாஜக எதிர்ப்பாளரா எப்பவும் காட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா சமீப காலங்களா நிலைமை கொஞ்சம் மாறிடுச்சு. எப்பவுமே மத்திய அரசு காலில் போய் இந்த திமுக விழுறது, இடி ரெய்டு வரும்போது மத்தியில் உள்ளவங்களை போய் சந்திக்கிறது, இந்த மாதிரி செய்யும் போது மக்களுக்கு புரியுது திமுக தான் பாஜக கூட ரகசிய கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த பதட்டத்துல தான் தொடர்ந்து ஏதாவது கட்டுக்கதைகளை பேசிட்டே வராங்க. குறிப்பா விஜய் அவர்களுக்கு எதிராக. விஜய் அவர்களுக்கு பாஜக பி டீம்னு சொல்றது, அவரு கிறிஸ்தவர் முஸ்லீம்களை ஓட்ட பிரிப்பார் அப்படின்னு சொல்றது. ரீசெண்டா கூட திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, தாவேக தலைவர் விஜயை தனித்து போட்டியிட வைத்தது பாஜகவா, அதாவது விஜய தனியா போட்டியிட வச்சதே பாஜக அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களின் வாக்குகளை சிதறடித்தால் திமுகவின் வெற்றி பாதிக்கப்படும் என பாஜக நினைக்கிறான். விஜய் தனியா நின்று இஸ்லாமிய கிறிஸ்தவர்களோட வாக்க சிதறடிச்சா திமுகவை தோக்கடிக்கலான்னு பாஜக பிளான் பண்ணி விஜய் அவர்களை களத்துல இறக்கி இருக்குன்னு திருமாவளவன் சொல்றாரு. எவ்வளவு அபத்தமான விஷயம். ஸோ அப்போ நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், பாஜகவோட உண்மையா ரகசிய கூட்டணி வச்சிருக்கிற யாரு அப்படிங்கிறது தான். பத்திரிகையாளர் மணி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு. எஸ்ஐஆர் வந்தது, முதல்ல எங்க வந்தது? பீகார்ல வந்து. பீகார்ல எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கும் போது இங்க இருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம பீகார்ல போய் காங்கிரஸ் கூட சேர்ந்து பிரச்சாரமும் பண்ணாரு எஸ்ஐஆரை எதிர்த்து. அதே மாதிரி தமிழகத்துல எஸ்ஐஆர் வந்தப்ப இந்த மு.க. ஸ்டாலின் வாய் துறக்கவே இல்லை. இன்னும் வரைக்கும் மத்திய அரசுக்கு எதிரா எதுவுமே பேசல, எந்த போராட்டங்களும் நடத்தல. அப்ப பாருங்க, பீகார்ல பாஜக ஒண்ணு செய்யும் போது ஒரு நிலைப்பாடு, தமிழகத்துல ஒரு நிலைப்பாடு. இந்த இரட்டை வேடம் திமுகவுக்கு ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சாலே தெரிஞ்சிடும் திமுக பாஜகவோட ரகசிய டீலிங். இந்த மாதிரி தான் திமுக தன்னோட ஊழல்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு மத்திய அரசோட அடிமையா இருந்துகிட்டே இருக்கு. இதுதான் பாஜக திமுக டீலிங். ஆனா இதை திசை திருப்புறதுக்காக விஜய் மேல ஒரு தப்பான சாயத்தை பூசிட்டே இருக்காங்க. ஸோ மக்கள் நம்ம தான் விழிப்பா இருக்கணும். யாரு நமக்காக வந்திருக்கா, யாரு நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்கா அப்படிங்கிறத உணர்ந்து வரப்போற தேர்தல்ல அதுக்கு சரியான வாக்குகளை கொடுத்து திமுக போன்ற இந்த ரகசிய கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தமிழகத்துல இருந்து விடை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பணும்.